இனிமே யோசிச்சு நடக்க போறது எதுவும் இல்லை. எதுவும் நடக்கவும் வேணாம். போதும், பட்டதெல்லாம் போதும். சாப்பிடு, சாப்பிடுன்னு சொல்றேன் இல்ல. ஏங்க ஏங்க நீங்க எங்க சாப்பிடாம போறீங்க? ஏங்க உங்களை தாங்க, நீங்க வந்து சாப்பிடுங்க. ஏங்க நான் சொல்றதை கேளுங்க, சாப்பாடு மேல கோவத்தை காட்டாதீங்க, சாப்பிட்டுட்டு போங்க. ஏங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்றேன்ல. ஏங்க என்ன சொன்னாலும் இவ கேட்க மாட்டா. அவளை நினைச்சு நினைச்சு சாக போறான். இவள என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க? அந்த ஆளை கொல்லாம விட மாட்டியா? மனுஷன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தேறி வராரு. நீ பண்றத பார்த்தா நடந்ததெல்லாம் ஞாபகப்படுத்தி கொன்றுவ போல இருக்கே. அந்த ஆளே நொந்து போய் ஏதோ குடும்பத்துக்காக நடப்பணமா தெரிஞ்சிட்டு இருக்காரு. அது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலையான்னு கேக்குறேன். அந்த ராஜேஷ் மட்டும்தான் ஆம்பளையா? வேற எவனுமே உலகத்துல இல்ல? அவனை நினைச்சுக்கிட்டே நீ காலத்தை தள்ளிடுவியா? அவன் அப்படி இல்லையேடி. அவன் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்து குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டான்ல. இங்க பாருடி, அவன் உன்னை மறந்துட்டு குடும்பம் நடத்துறானா இல்லையா? நடத்துறான்ல. உனக்கு மட்டும் ஏண்டி வாரி கட்டிக்கிட்டு போகுது? சனிய விட்டுதுன்னு விட்டு போவியா? ஏண்டி படுத்துற? ஏய், இப்படி அழுது அழுது எங்களை கொல்லாம விட மாட்டியா? ஏண்டி இப்படி பண்ற? அவர் நல்லா சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு தெரியுமா? ஊருக்கு பயந்து வெளியே கூட தலை காட்ட முடியாம வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சு கிடக்குறாருடி. மறக்க முடியலம்மா. மாலதி எதுக்குமா என்ன ஏமாத்துன? அடிச்சேன்னு வச்சுக்க, பல்லெல்லாம் எகிரிடும். எத்தனை நாளைக்கு இதே கேப்ப? இத பார், உன்னை நினைச்சு நினைச்சு நொந்து போயிருக்காரு உன்னை பெத்தவரு. இப்படியே பண்ணிட்டு இருந்த அவர் நாடுகிட்டு செத்து போயிடுவாரு சொல்லிட்டேன். இங்க பாருமா தாயே, உன்னை கை எடுத்து கும்பிடுறேன். அவரை கொன்னுடாத. அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் நான் மட்டும் எதுக்கடி உசுரோட இருக்கணும்? நான் அவரோட போய் சேர்ந்துடுறேன். நானும் போயிடுறேன்டி. இப்போ எதுக்கு என்ன பார்த்துட்டு இருக்க? ராஜேஷ்,
நான் இப்ப முன்ன மாதிரி இல்ல. இப்பதான் எனக்கு சில விஷயம் புரியுது. நான் பண்ணதெல்லாம் தப்புதான். சாரி ராஜேஷ். ராஜேஷ், நான் திருந்திட்டேன். நிஜமா திருந்திட்டேன். இங்க பாரு ராஜேஷ், உண்மையதான் சொல்றேன். நான் திருந்திட்டேன். ப்ளீஸ் நீ நம்பணும். என்ன ராஜேஷ், நீ நம்பலையா? என்ன நம்பு ராஜேஷ், சத்தியமா நான் திருந்திட்டேன். என்னோட தப்பு என்னன்னு இப்பதான் எனக்கு நல்லா புரியுது. ரியலா நான் எல்லா தப்பையும் உணர்ந்து திருந்திட்டேன் ராஜேஷ். இங்க பாரு, இந்த திருந்திட்டேன் உணர்ந்துட்டேன்னு சும்மா என்ன டார்ச்சர் பண்ணாம இங்க போறியா? நீ நம்பலல்ல, நான் என்ன செஞ்சா நம்புவேன்? நான் திருந்திட்டேன்னு உனக்கு புரிய வைக்க என்ன பண்ணணும் சொல்லு. நான் என்ன பண்ணட்டும்? சொன்னா செய்வியா? உனக்காக நான் என்ன வேணா செய்வேன். என்ன டைவர்ஸ் பண்ணிடு. பண்ணுவியா? உனக்கு என்ன டைவர்ஸ் பண்ண எவ்வளவு அமௌண்ட் வேணும்னு கேளு, பெரியப்பாவை தர சொல்றேன். என்ன பேச்சே காணும்? நீ தான் எனக்காக என்ன வேணா செய்விய? சொல்லு. நீயும் ஆசைப்பட்ட மாதிரி பணத்தோட வசதியா சந்தோஷமா வாழலாம். நானும் என் குடும்பமும் நீ இல்லாம நிம்மதியா இருப்போம். டைவர்ஸ் பண்றியா? இங்க பாரு ராஜேஷ், பாரதிக்கு சாதாரண ஃபீவர் வந்ததுக்கே குடும்பமே ஆடுறீங்க. நானே இந்த வீட்டு மருமக தான். ஆனா என்ன டைவர்ஸ் பண்ண சொல்ற? நான் மருமக நம்பர் 2. அது ஞாபகத்துல இருக்கட்டும். பாரதிக்கு இருக்கிற எல்லா ரெஸ்பான்ஸும் எனக்கும் இருக்கு. என்ன காமெடி பண்றியா? நீ ஒண்ணா? உனக்கு இது அதிகமா தெரியல? ஒரு பொண்ணுக்கு என்னெல்லாம் இருக்கக்கூடாதோ அது எல்லாம் உங்ககிட்ட நிறையவே இருக்கு. ஆனா என்ன இருக்கணுமோ அது ஒரு துளி கூட வாங்கிட்டே இல்லை. நீ மருமகளா? இவர் சாகுற வரைக்கும் இப்படியே தனியா தூங்கி தனியா சிரிச்சு தனியா அழுதே வாழ வேண்டியதுதான். எல்லாரும் இருந்து உனக்கு யாருமே இல்லாத அனாதையா தான் நீ வாழ போற. அப்படிதான் நடக்கும். என் மனசுலயும் இந்த குடும்பத்திலயும் உனக்கு என்னைக்குமே இடமே கிடையாது. இங்க பாரு ராஜேஷ், உன் மனசுலயும் இந்த குடும்பத்திலையும் பாரதியை விட நல்லவன் பேர் வாங்கி எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சு காட்டுறேன். மாலதி நினைச்சதை நடத்தி காட்டுவா. அதான் உனக்கே தெரியுமே. அப்படியா? நீ நினைச்சதை நடத்தி காட்டினது எல்லாமே ஃப்ராடு தனம். என் குடும்பத்துல நல்ல பொண்ணுன்னு பேர் எடுக்கவும் மனசுல இடம் பிடிக்கவும் ஃப்ராடு தனம் பண்ணக்கூடாது. உண்மையா இருக்கும். அதான் உன்னால முடியாது. ஏன்னா அதான் மாலதி. மாலதினா ஃப்ராடு, பித்தலாட்டம், மொல்ல மாதிரித்தனம். கண்டிப்பா உன்னால உண்மையா இருக்க முடியாது. இப்ப எதுக்கு லைட் ஆஃப் பண்ண? லைட்டை போடு. உன் மூஞ்ச என்னால பார்க்க முடியல, அதான் லைட் ஆஃப் பண்ண. நீ விரும்பினாலும் விரும்பாட்டியோ
நான் தான் உன் பொண்டாட்டி. நீ என் மூஞ்சிய பார்த்து தான் ஆகணும். அதான் உன் விதி. ராஜேஷ், ராஜேஷ் என்ன பாரு. ப்ளீஸ் ராஜேஷ், எனக்கு தூக்கம் வரல. இங்க பாரு ப்ளீஸ் ராஜேஷ். ராஜேஷ், ராஜேஷ். பாரதி, how do you feel? Feeling better, doctor. டாக்டர் எல்லா நேரத்திலுமே டாக்டரா மட்டும் இருக்க முடியாது பாரதி. உண்மையை சொல்லணும்னா உண்மையா சர்வீஸ் பண்ண நினைக்கிற எல்லா டாக்டருங்களுக்கும் பிபி இருக்கும். காரணம் என்னன்னா எங்களோட வேலையே நோயோட போராடுறது தான். அது மட்டும் இல்ல, எல்லாரோட வலியையும் உள்வாங்க வேண்டியிருக்கே. கடவுளை நம்புறவங்க நம்பாதவங்க எல்லாருமே டாக்டர் நம்புறாங்க. Really, it's a great job, doctor. உங்க ஃபேமிலி ஆட்கள் சாதாரண ஃபீவருக்கே இவ்ளோ பயந்துட்டாங்க. சிதம்பரம் சாரே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. முதல்ல அவர் டென்ஷனை பார்த்து எனக்கே கோவமா தான் இருந்துச்சு. அப்புறம்தான் நான் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். என்ன உண்மை டாக்டர்? பாரதி, நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போதுதான் நம்ம கிட்ட உண்மையா இருக்கிறவங்களோட அன்பு நமக்கு புரியும். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போதுதான் அவங்க மேல நாம வச்சிருக்கிற அன்பு புரியும். உனக்கு வந்திருக்கிறது சாதாரண வைரல் ஃபீவர் தான். அந்த ஃபீவர் உன் குடும்பத்துல இருக்கிறவங்க உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கங்கறத காட்டிடுச்சு. பாரதி, நீ உன் ஃபேமிலிக்காக எவ்வளவு டெடிகேட்டடா இருக்கங்கறத என்னால உணர முடியுது. நீ நல்லா இருப்பமா. நத்திங் டு வரி. உடம்ப பாத்துக்க. தேங்க்ஸ். How are you feeling? Better. இந்தடா தண்ணி மாத்திரை டக்குன்னு போட்டு பார்க்கலாம். என்னடா புரியுது, இந்த உடம்பு சரியாமல் இருக்கும்போது வாயில ஒரு மாதிரி இருக்கும், கசக்கும், எதுவுமே சாப்பிட தோணாது, மாத்திரை சாப்பிடவும் கஷ்டமாக இருக்கும். பட் உடம்பு சரியாகும் இல்லையா, அதுக்கு மாத்திரை போடணும் இல்லையா? குட் கேர்ள் இல்லை, எடுத்துக்கோ ப்ளீஸ். குட்.
இன்னும் கொஞ்சம் தண்ணி. வெரி குட். மாத்திரை போட்டாச்சுல. நாளை காலைல ஜோரம்லாம் பறந்து. ஹே, வாட் ஹேப்பன்? ஏன் அழுதுற? வாய் ரொம்ப கசக்குதா? ஐயோ, சரி நான் போய் தேன் எடுத்துட்டு வரட்டுமா? பின்ன உங்க மடியில படுத்துக்குவா. என்னடா கேள்வி இது? வா. சந்தோஷ், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட வேல்யூ, என் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு, பாசம் எல்லாத்தையும் இந்த சாதாரண வைரல் ஃபீவர் தான் எனக்கு அடையாளம் காட்டியிருக்கு. இப்படியே செத்து போனாலும் நல்லா இருக்கும். ஏய், சூப்பர் மாதிரி பேசக்கூடாது. என்னது இது? ரொம்ப தப்பு. இந்த பாரு, ஒன்றும் கிடையாது. டாக்டர் சொன்னாங்கல்ல, இட்ஸ் ஜஸ்ட் வைரல் ஃபீவர். மாத்திரை போட்டிருக்க, இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. நாளை காலை எந்திரிக்கும் போது சரியாயிடும். பயப்படாத. இல்ல, நான் ஃபீவருக்கு பயப்படல சந்தோஷ். எனக்கு மாமா, அத்தை, ராஜேஷ் எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற பாசத்தை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு சந்தோஷ். ஓ, அதுக்கு நீதான் காரணம். உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு, you're such a good human being. அதான் சந்தோஷ், கடைசி வரைக்கும் நான் இதை காப்பாத்துவேனான்னு நினைச்சேன். பயமா இருக்கு சந்தோஷ், ரொம்ப பயமா இருக்கு. நீ எதுக்கு பயப்படுற? நியாயமா நாங்கள் தான் பயப்படணும். இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்டாட்டிய, இந்த மாதிரி ஒரு நல்ல மருமகளை, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாட் யூ கால் an angel, இந்த அழகான அன்பான பாரதிய நாங்கள் இழந்துடக்கூடாது. வார்த்தையால் அவளை நோகடிக்கக்கூடாது. எங்களோட சின்ன செயல் கூட அவளை கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு நாங்கள் தான் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு நாங்கள் தான் பயப்படணும். ஸோ இட் இஸ் our ப்ராப்ளம், நாட் your ப்ராப்ளம். அதனால் செல்லக்குட்டி அழக்கூடாது, பயப்படக்கூடாது. சந்தோஷ், எந்த சந்தர்ப்பத்திலையும் எதுக்காகவும் என்ன வெறுத்துட மாட்டீங்கல்ல?